ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த நல்ல நாளின் காலை வேளையிலேயே உன் அப்பன் முருகன் உனக்கான வெற்றி செய்தியோடு உன்னை பார்க்க வந்துட்டேன். நான் சொல்கிறத நீ கேட்டு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக போகிறதில்ல. உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுக்கும்போது நீ அதை தட்டு விட்டுட்டு தாண்டி போயிட வேண்டாம். சில விஷயங்கள் வேணும்னா காலதாமதமாக நடக்கலாம். அதுக்காக வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு எது கிடைக்கணுமோ அதை சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். தேவையில்லாமல் கவலைப்படுறதை விட்டுட்டு உன் கடமைகளை மட்டும் நீ தைரியமாக செய்ய தயாராகு. காலம் கண்டிப்பாக உன் வாழ்க்கைக்கான நல்ல பதிலை கொடுக்கும். உன்னை வீழ்த்த நினைக்கிற எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உன்னை முன்னேற்ற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக நானே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உனக்கு வெளியே இருக்கும் இருளை விட உன் மனசுக்குள்ளே இருக்க தேவையற்ற எண்ணங்கள் எனும் இருள்தான் மிகப்பெரிய அளவில் உன்னை பாடாப்படுத்தி இருட்டில் போட்டு உன்னை வளர்த்தி வதைக்குது. எந்த தேவையில்லாத விஷயங்களையும் நீ மனசுக்குள்ளே யோசிக்க வேண்டாமே செல்லமே. புத்திசாலித்தனமான பிள்ளையாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை பாதுகாக்கும் போது இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் உனக்கு எதிராக எதையும் செய்ய வர முடியாது. உன்னால் முடிகிற வரைக்கும் முயற்சி செய். நீ நினைச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். அமைதியும் பொறுமையும் கொண்டு வாழும் உனக்கு எந்த வகையிலும் நான் துன்பங்களை தடமாட்டேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி செய்ய போகிறேன். அமைதியும் பொறுமையும் உன்னை ஒரு மாபெரும் வெற்றியாளனாக மாற்றும் என் செல்லமே. உன் கூட யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் கவலைப்படாத. உனக்குள்ளதான் இந்த அப்பன் முருகன் உறைந்திருக்கிறேன். உனக்குள்ள எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். இப்போதைக்கு வேணும்னா உன்னை ஏமாத்துனவங்களும் உன்னை துன்பப்படுத்துனவங்களும் உன்னை கஷ்டப்படுத்துனவங்களும் உன் கண்ணு முன்னால் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக ஆடம்பரமாக வாழ்வது போல உனக்கு தெரியலாம். ஆனால் அது நீடிக்காது. என் கணக்குப்படி கூடிய சீக்கிரம் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கும். நீ செய்கிற எல்லா விஷயங்களில் இருந்தும் நானே உனக்கு ஆதரவாக துணையாக இருந்து உனக்கு நல்லதின் பக்கம் வழிகாட்டி நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். எங்கே உண்மை இருக்கோ அங்கே நான் குடியிருப்பேன்னு சொல்லிவிட்டேன் அல்லவா? இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதுமே நீ நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. உன் வாழ்க்கைக்கான நன்மை தீமைகளை எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். தூணிலும் இருக்கேன், நான் துரும்பிலும் இருக்கேங்கிறத விட உண்மையான அன்பான நெஞ்சுக்குள்ளே தான் எந்நேரமும் குடியிருப்பேன் என்பதை உண்மை. உன் மனசுக்குள்ளே நான் குடியேறி இப்போ உன் வாழ்க்கைக்கு வெற்றியை தர வந்துட்டேன் என் செல்லமே. என்னை சரணடைஞ்சனே உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் கடமையை மட்டும் செஞ்சினா போதும். உனக்கான அனைத்தும் கண்டிப்பாக உன்னை தேடி வரும். நிரந்தரம் இல்லாத இந்த பூமியில் உனக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாது, எது இருந்தால் உன் வாழ்க்கைக்கு சரியாக வரும், எது இருந்தால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் தொலைஞ்சு போகும்னு எனக்கு தானே நல்லா தெரியும். அதன்படி தான் நான் ஒவ்வொன்றையும் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த உலகமே உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை வரவேற்று உன் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுப்பேன். உனக்கு எது சரி வரும் சிறந்ததுன்னு எனக்கு தானே தெரியும். சரியான நேரத்தில் நீ நினச்சதை விட பேரின்பத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். உன் விதியை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னை சரணடைந்த உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நான் துன்பங்களை தர்றேன், கஷ்டங்களை கொடுக்குறேன்னா உன்னை கைவிட்டுட்டேன்னு அர்த்தம் இல்லை. இன்னும் உன்னை பலசாலியாக ஆக்குறேன்னு தான் அர்த்தம். உன்னை காயப்படுத்துகிறவங்களையும் கஷ்டப்படுத்துகிறவங்களையும் தண்டிக்க நினைக்காதே. அவங்களுக்குரிய பாடத்தை நான் நிச்சயம் கற்றுக் கொடுப்பேன். 1000 உறவுகள் உன் கூட இருந்தாலும் இந்த அப்பன் முருகன்கிற உறவு உனக்கு இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. அலைபாயும் மனசை அமைதியாக்கு. அனைத்தையும்
உனக்கு சிறப்பாக நல்ல முறையில் நான் நடத்தி கொடுக்குறேன். நீ கவலைப்படும்படியோ கஷ்டப்படும்படியோ வருத்தப்படும்படியோ கூட எதையும் நடக்க விட மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் கண்ணீரையும் கவலையையும் கரையச் செய்து உனக்கான மகிழ்ச்சியையும் வெற்றியையும் கொடுக்க போகிறேன். யார் என்ன செஞ்சு உனக்கு கஷ்டத்தை கொடுத்த நினச்சாலும் நீ அதுக்காக கவலைப்படாத. நீ கஷ்டப்படணும், நீ வலியையும் வேதனையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நீ பதிலடி கொடுக்கணும். அதாவது பேசி பதிலடியாக கொடுக்காம வாழ்க்கையின் செயல் மூலமாக பதிலடி கொடு. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களுக்கெல்லாம் நீ எதிர்த்து சண்டை போடாமல் அமைதியாக இருந்து காரியத்தில் ஜெயிச்சு உன் சிறப்பை காட்டிடியேன்னு செல்லமே. எந்த இடத்துல நீ நின்று அவமானப்பட்டு அழுதியோ அதே இடத்துலையே நீ சிரித்து சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்வேன். கனவுல கூட நீ நினைக்காத அற்புதங்களை நான் உனக்காக நடத்தி கொடுக்க போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் எல்லாமே உனக்கு சாதகமாக நல்லபடியாக நடக்கும். இப்போது நீ அனுபவிக்கிற மன அழுத்தமும் குழப்பமும் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது. உனக்கு நல்ல மன தெளிவையும் அமைதியையும் கொடுத்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருக்க போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் என் செல்லமே. நீ எதுக்காக என் முன்னாடி வந்து நிற்கிற, என்ன கொடுத்தா உன் மனசுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன். நீ அமைதியாக இருந்தாலே நான் உனக்கான பரிசை கண்டிப்பாக கொடுப்பேன். உன் அமைதிக்கும் உன் பொறுமைக்குமான பரிசு நிச்சயம் என் மூலமாக உனக்கு கிடைச்சே தீரும். நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நீ நல்லபடியாக வாழுவாய். நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக உனக்கு நன்மைகள் நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்க போராட்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ அமைதியாக இருந்தாலே போதும். கண்டிப்பாக காலம் மாற மாற எல்லாமே மாறும். நீ வேணாம்னு சொன்னவங்களும் உன்னை ஒதுக்கி வச்சவங்களும் உன்னை பார்த்தாலே திட்டினவங்களும் உன்னை குறை சொன்னவங்களும் உன்னை பற்றி புகழ்ந்து பேசும்படி இந்த அப்பன் முருகன் செய்வேன் என் செல்லமே. பிரச்சனைகளோ தடைகளோ எது வந்தாலும் அது உன்னை தடுத்து நிறுத்த வரல. நீ யாருங்கிறத இந்த உலகத்துக்கு காட்டவே வந்திருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை ஒரு புது பலத்தோடு எழுந்து நிற்க வச்சு உன் வாழ்க்கையில் வலிமையை கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கும். என்ன நடந்தாலும் அதை தாண்டி உனக்கு வழிகாட்டியாக நான் இருப்பேன். உன் சிந்தனைகளுக்கெல்லாம் சிறகு கொடு. உன் அறிவை பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ நினைச்சது நடக்கலேனாலோ அல்லது தோத்து போயிட்டாலோ தடுக்கி விழுந்தாலோ கெட்ட நேரம் நினைக்க வேண்டாம் என் செல்லமே. தோல்வியும் தவறுவதும் தடுக்கி விழுறதும் கூட உனக்கான ஒரு பாடம்தான். பெரிய ஆபத்தும் பிரச்சனையும் ஒன்று நெருங்காம சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து உன்னை கவனமாக இருன்னு நான் எச்சரிக்கை செய்கிறத நீ புரிஞ்சுக்கும். மீண்டும் மீண்டும் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். விடாமுயற்சியோடு வாழும் உன்னை நான் ஒருபோதும் தோற்று போக விடமாட்டேன். உன் வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுத்து உனக்கான நல்லதையும் நடத்தி தர்றேன். எப்போதுமே மனசில் தன்னம்பிக்கையோடும் தெளிவோடும் இரு. உன் சொந்த அறிவின் வழிகாட்டல்ல உன் வாழ்க்கை பயணத்தை வாழ தயாராகு. நல்ல சிந்தனையும் புத்திசாலித்தனமும் கொண்ட உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் நான் கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். நல்ல விஷயங்களையெல்லாம் ஏற்றுக்கிட்டு தேவையற்ற விஷயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துடுயேன்னு செல்லமே. உன்னை வெறுத்து வேணான்னு ஒதுக்குனவங்களுக்கு மத்தியில் உன்னை ஜெயிக்க வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கும்போதே உன்னை நல்லபடியாக உயர்த்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன் மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னையோட உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி உன் வாழ்க்கை என் அருளால் நல்லபடியாக மாறும். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்துட்றேன். என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதலே பேரதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இந்த அப்பன் முருகன்
நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன். நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு தேவையான பணமும் மன நிம்மதியும் கூட இப்போது உன்னை வந்து சேரப்போகுது. நீ நினைச்சதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில பேரின்பமும் பெரும் மகிழ்ச்சியும் வந்து சேரும்படி உனக்கு சகல செல்வங்களையும் சந்தோஷங்களையும் ஐஸ்வர்யங்களையும் இந்த அப்பன் முருகன் அள்ளி கொடுக்கிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படவே வேணாம் என் செல்லமே. ஓம் முருகா.